குரோம்பேட்டையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ரமலான் மாதத்தை முன்னிட்டு சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி பல்லாவரம் தெற்கு பகுதி தலைவர் அப்துல் அஜீஸ் தலைமையில் நடைபெற்றது. கிளை தலைவர் ரஜபுதீன் வரவேற்பு உரையாற்றினார். மாநில செயற்குழு உறுப்பினர் சிந்தா மதார், பகுதி செயலாளர் சாதிக் ரஃப், பகுதி பொருளாளர் சையத் முகமது, பகுதி துணை செயலாளர் சையத் நவாபுதீன், அப்துல் ரஹ்மான், சுல்தான் முகமது மற்றும் ரஃபீக் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகூப் மற்றும் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு இஃப்தார் நோன்பின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் வடக்கு மாவட்ட தலைவர் எஸ்.கே. ஜாகிர் உசேன், காயித மில்லத் நினைவு ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகிகள், திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியின் இறுதியில் மனிதநேய மக்கள் கட்சி பகுதி செயலாளர் தமிமுன் அன்சாரி நன்றி உரையாற்றினார். பல்லாவரம் செய்திகளுக்காக எஸ். பிரபு. கொடுத்த உணவு செமிக்கு முன்னே குடலை அறுப்பது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். ஐதரையுடைய படைகள் அவர்களுக்கு அவர்களை இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் குவித்துக் கொள்ளக்கூடாது. அவங்களோட அறுக்கப்பட்டிருக்காரு. அவங்க பாட்டை பாடுறாரு. யார் பாடுறா? கோவரன் பாடுறாரு. சம்மதம்மா என்று சம்மதம் உங்களுக்கு புரியுது என்று சொன்னால் அன்றைய மாநிலத்தில் கர்நாடகத்தில் சொல்லுகின்றார்கள். காட்டி கொடுக்கப்பட்டு அமெரிக்காவுடைய இந்தியாவுடைய அனைத்து நட்பு நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு போர் பயிற்சிக்கு வாங்கி செல்கின்றார்கள். நான் சொல்லவில்லை, நட்பு தான் நட்பாகத்தான் இருக்க வேண்டும். மாறாக துரோகிக்கிறோம். இது உடனே அவர் வாபஸ் வாங்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் இருக்கின்றது. அந்த குடும்பத்துக்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு உறவுகள் இருக்கின்றன. எல்லாருக்கும் துக்கம் வரும். அனைத்து துக்கத்தையும் பேரியக்கத்துடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மிக தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இந்தியா சபை அவங்க மதிமுக சொன்னது இருந்தாலும் அதுவும் சமாஜத்துடைய கோரிக்கை தான். நம்ம சிராப்பான அவங்க வச்சு பேர் என்ன முஷராப்பான அவங்களும் கோரிக்கை வச்சாங்க. நானும் தனிப்பட்ட முறையில் இங்கே கோரிக்கை சந்திரன் அவர்களே, தோழர் ஜெய் அவர்களே, தோழர் சரவணன் அவர்களே, பல்லாவரம் பகுதி கழகத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவரும் மீதும் நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள துணை பொதுச் செயலாளர் வேண்டியிருக்கிறது. நம்முடைய எதிரிகளை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்கள் சர்வ வல்லமையும் சர்வ பணப்பலமும் பொருந்தியவர்கள். ஈரான் நாட்டினுடைய போர்க்கப்பல் திரும்பி செல்கையில் இந்து மகா சமுத்திரத்திலே அமெரிக்க ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு இன்றைக்கு 100க்கும் அதிகமான ஈரானிய மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சியிலே, அதாவது இஃப்தார் நோன்பு திறக்கின்ற இந்த நேரத்திலே நாம் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் சுல்தான் அவர்களுக்கும் முகமது ரஃபி அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாக வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் எம் யாகூப் அவர்களுக்கும் பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் ஒரு தீர்மானத்துக்கு முன்மொழிஞ்சேன். ஆனால் தீர்மானம் பாஸ் ஆகலை. 1967 குராம்பட்டில் அப்ப பேருந்து நிலையத்துக்கு எங்களுக்கு ஒரு பேர் வைங்க. இந்த மேம்பாலத்துக்கு நானும் தனிப்பட்ட முறையில் இங்கே கோரிக்கை வச்சேன். 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இவங்களுடைய வழிகாட்டு பேர்ல வருத்தம் அளிக்கிறது என்று அன்னை சோனியா காந்தி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சொல்லவில்லை. நான் இப்பவும் சொல்லுகிறேன். கருத்து
கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம துக்கம் அனுசரிக்கணும். இந்த நடைமுறை கூட தெரியாம என்னை வாக்களித்து 2 முறை வெற்றி பெற வைத்ததற்காக முதல்ல நான் உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துள்ளேன். கோரிக்கையை பற்றி சொன்னாப்புல 3வது முறை என்ன தேவை, அந்த அளவுக்கு அந்த பணிகள் இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இன்னைக்கு இந்தியாவிலே சிறுபான்மை அரசே தமிழ்நாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் சிறுபான்மை யாரும் எந்த விதத்திலும் பயப்பட செய்த அனைவருக்கும் நெஞ்ச புறம்பட்டை மனிதநேய மக்கள் கட்சி தெரிவித்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மா கொடுத்த உணவு செமிக்கு முன்னே குடலை அறுப்பது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். ஐதரனுடைய படைகள் அவர்களுக்கு அவர்களை இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் குவித்துக் கொள்ளக்கூடாது. அவங்களோட அறுக்கப்பட்டுட்டார். அதான் அந்த பாட்டை பாடுறாரு. யார் பாடுறா? கோவரன் பாடுறாரு. சம்மதம்மா என்று சம்மதம் உங்களுக்கு புரியுது என்று சொன்னால் அன்றைய மாநிலத்தில் கர்நாடகத்தில் சொல்லுகின்றார்கள், காட்டி கொடுக்கப்பட்டு அமெரிக்காவுடைய இந்தியாவுடைய அனைத்து நட்பு நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு போர் பயிற்சி வாங்கி செல்கின்றார்கள். நான் சொல்லவில்லை, நட்பு தான் நட்பாகத்தான் இருக்க வேண்டும். மாறாக துரோகிக்கிறோம். இது உடனே அவர் வாபஸ் வாங்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் இருக்கின்றது. அந்த குடும்பத்துக்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு உறவுகள் இருக்கின்றன. எல்லாருக்கும் துக்கம் வரும். அனைத்து துக்கத்தையும் பேரியக்கத்துடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மிக தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இந்தியா